வாசினே அண்ணே உங்களை போகக்கூடாத இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கண்ணே. உங்களை வட்டப்பாறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்கண்ணே. அண்ணே வண்டியில இருந்துங்கண்ணே. எந்த இடத்துக்கு வரக்கூடாது நினைச்சோம். என்னை ஏமாத்தி அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்தீங்களா? ஓடி விடா உத்ரா, இப்ப நீ ஒரு பிரேதாத்மா. அத நீ மறந்துட்ட. அரூபமான எந்த ஒரு ஆத்மாவும் ஏன் எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. உருவம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கெட்ட ஆத்மா கோயிலுக்குள்ள வரலாம். அரூபமா இருக்கேங்கிறதுனால நான் வரக்கூடாதா? புரியாம பேசாத. ஆகம விதிகளின் படியும் சாஸ்திரங்கள் படியும் ஒன்ன மாதிரி பிரேதாத்மாக்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. அப்போ நீ முகம் கொடுத்து பேசுற அளவுக்கு கூட நான் தகுதி இல்லாதவள போயிட்டேனா? அதான் மறைஞ்சு நின்னு பேசுறியா? ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவை மாசுபடுத்தாம வெளியே வா, வெளியே வாமா. கல்லா இருக்கும் போது உன்னை தொட்டு பார்த்திருக்கேன், குளிப்பாட்டிருக்கேன், புடவை கட்டியிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன், பூ வச்சு பார்த்திருக்கேன். ஆனா இப்போ முன்னாடி ஒரு அரூபமா நிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. மானிட பிறவில நீ எனக்கு செஞ்ச பணிவிடைக்கு பிரதிபலனாத்தான் நீ ஒரு பிரேதாத்மாவா இருந்தாலும் நான் உன் கண்ணுக்கு தெரியறேன். நான் இப்பவும் மகளா தான் இருக்கேம்மா. நீதான் மாறிட்ட. மாறினது நான் இல்ல, நீதான்.
முதல்ல அத புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் ஒரு வதம் பண்ணணும். அவனை வெளியே விட. அவன் உயிருக்கு பயந்து என் காலடியில சரணடைஞ்சிட்டான். அவனை சாவிலிருந்து மீட்க வேண்டியது என் கடமை. அவன் மனைவி தாலி பிச்சை கேட்டு விரதம் இருந்து என்னையே நம்பியிருக்கா. அவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். அப்படின்னா என் தாலிய பறிச்சு அவனோட மனைவி கழுத்துல அவ தாலி மட்டும் நிலைக்கணும்னு ஆசைப்படுறியே, இது உனக்கே நியாயமாமா? நீ மட்டும் இந்த ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்க போற தம்பதிகளை பிரிச்சியே, அது மட்டும் நியாயமா? இப்போ நீ அவங்க மேல காட்டுற அக்கறைய அப்போ எனக்கு காட்டியிருந்தா நான் ரூபமா இல்லாம ஆத்மாவா இருந்திருப்பேன். ஏன் என்ன இந்த மாசிக்கிட்ட இருந்து காப்பாத்தல? அப்ப நீ வெறும் கல்யாணம் இருந்த. உன் வீட்டுக்காரர் இறந்து போனது அவன் விதி. இந்த மாசி வெறும் கருவி. அப்போ அந்த மாசியோட விதியை முடிக்க நான் ஏன் ஒரு கருவியா இருக்க கூடாது? விதியை நீயோ நானோ முடிவு பண்ண முடியாது. விதி முடிஞ்ச மார்க்கண்டேயன உசிரெடுக்க வந்த யமனையே விதிய மாத்தி எரிச்சவரு அந்த ஆண்டவன். அபயம்னு நம்பி வந்த மார்க்கண்டேயனை காப்பாத்தியே ஆக வேண்டியது ஆண்டவனோட கடமை. கெட்டது செஞ்சவங்களுக்கு எல்லாம் நீ நல்லது செஞ்சிட்டு இருந்தா உன்னை யார் நம்புவாங்க? அடுத்தவங்களை நம்புறவன் தன்னை நம்புறதில்ல, தன்னை நம்புறவன் தெய்வத்தை நம்புறதில்ல. சகலத்தையும் துறந்து சரணாகதின்னு வந்தா மட்டும்தான் தெய்வத்தால காப்பாத்த முடியும். ஒளிஞ்சிருந்து உசுர காப்பாத்திக்கலான்னு இவன் 10 நாள் இங்க பலியா கிடந்தாலும் அண்ணா ஆகாரம் இல்லாம ஒரு நாள் சாகத்தான் போறான். அப்படி பட்னி கடந்தவன் சாகிறதுக்கு பதிலா இந்த மாதிரி பத்தினி கையால சாகட்டும். அவனை வெளியே அனுப்ப. என்னம்மா யோசிக்கிற? அந்த நரகாசுரன் அழிஞ்சதுக்கு நாடே சந்தோஷப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த மாசி அழிஞ்சா இந்த கிராமமே சந்தோஷமா இருக்கும். நீ வாழ்ற இந்த இடத்துல மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும். நீ தடையா இருக்காத. என் மக்களை நான் கஷ்டப்படுத்தி பாக்குறேன்னு நீ நினைக்கிறது தப்பு. அவங்க பக்குவப்பட சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், அவ்வளவுதான். போதும் நீ கொடுத்த சந்தர்ப்பம் இல்ல. இப்போ என் மக்களுக்கு தேவை மாசியோட மரணம் தான். அவனை அழிக்கிறதுக்கு ஊருக்கே சம்பந்தம் இல்லாத இந்த பசங்க எவ்வளவு முயற்சி பண்ணி இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பாரு. யார்டா பேசுது? சாமியை கலங்கப்படுத்தி சாமி குத்தத்தை ஏற்படுத்த நான் விரும்பல. எனக்கு பயந்து உன்கிட்ட தஞ்சம் அடைஞ்சவன நீ விட்டு கொடுக்க வேண்டாம். உன் கோயிலுக்குள்ள நான் வர மாட்டேன். ஆனா என் சக்தியை தடுக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நீ கேட்ட சத்தியத்தை நான் கொடுக்கிறேன். மகமாயி,
இதுவரைக்கும் இந்த ஊர் மக்கள் பட்ட துன்பம் துயரம் எல்லாம் போதும். இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். நமக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளி உலகத்துக்கு தெரியாதுல்ல. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மறக்கவும் முடியாது. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளால மறைக்கவும் முடியாது. What do you mean? Oh, that I mean. அட பாவி, எல்லா விஷுவல்ஸும் அப்படியே இருக்குதேடா. எங்களுக்கே தெரியாதேடா. இது எப்படா எடுத்த? That's Vishnu.